Hello friends, welcome to சாப்பிட வாங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 1 கப் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். கேரட் 3 பீன்ஸ் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய் கொஞ்சமா கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். 2 கத்திரிக்காவை நல்லா பொடியா நறுக்கி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 1 கிராம் துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். 2 டீஸ்பூன் மல்லி, 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 5 காஞ்ச மிளகாய், அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் சூடானதுக்கு அப்புறமா துவரம்பருப்பு அதில் சேர்த்துக்கிறேன். பருப்பை சேர்த்துட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. துவரம்பருப்பு ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு அதை போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், துவரம்பருப்பு இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லி சேர்த்துக்கலாம். கூடவே சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். மறுபடியும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாம்பார் மசாலா அரைச்சி சாம்பார் வைக்கும்போது சாம்பார் ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்ல வாசனை வருது. இப்போது பாருங்கள், மசாலா இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு வானல் அடுப்பில் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறேன். சின்ன வெங்காயம் அதை டெக்ஸ்சர் மாதிரி கொஞ்சம் கண்ணாடி மாதிரி ஆனதுக்கப்புறமா அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா காய்கறிகளை சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ் சேர்த்துருக்கேன். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காவையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு காய்கறியெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுடுங்க. காய் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. பாருங்கள், காய் இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா மூடி போட்டு 2 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போது இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். காயெல்லாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. மசாலா ஆட் பண்ணி நல்லா வதக்கினதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இப்போது 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுற பாருங்கள், நம்ம போட்ட மசாலா எல்லாம் நல்லா குக் ஆகி வந்துடுச்சு. காய்கறியோடு சேர்ந்து ஒன்றா வந்திருக்கு பாருங்கள். காயெல்லாம் நல்லா இந்த அளவு குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது துவரம்பருப்பை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பவுடரில் மீதி இருக்க பவுடரையும் இப்போ சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. திட்டா மசாலா தெரியாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம மசாலா சேர்த்த உடனே பாருங்கள், சாம்பார் நல்லா திக்காக வந்துடுச்சு. மசாலா சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி கொதிக்க வைக்கலாம். சாம்பார் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொத்தமல்லி இலைகளை நம்ம மேலே தூவி விட்டுடலாம். கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சிடலாம். கொத்தமல்லியோட வாசனை சாம்பாரில் நல்லா இறங்கியிருக்கும். 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், சாம்பார் நல்லா கொதிச்சு நல்லா திக்காக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன்.
நெய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, பிடிக்கலன்னா விட்டுடுங்க. நெய் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும், சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் சேர்த்ததுக்கப்புறமா சாம்பாரை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க. ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட டிஃபன் சாம்பார் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் இட்லி, தோசை, பொங்கல் எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.